வணக்கங்க. காலையில் எழுந்தோடனே எங்கள் வீட்டு ஹாலில் இருந்து தான் நான் இதை பார்த்துட்ருக்கேன். சூப்பரான ஒரு சன்ரைஸு. இப்போ நாங்கள் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஏன்னா எவ்ரி வீக்கெண்ட் அங்கே போயிடுவோம். அதுவும் இந்த கொரோனா லாக்டவுன்லாம் வந்தப்புறம் இதுதான் எங்களோட டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இந்த இடத்த தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு இருந்து கிளம்பி வந்துடுறதுங்க. ஏன்னா வீக் டேஸில் ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு. அதனால் வீக்கெண்ட் இங்கே வந்துடுறது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பாத்தி எடுத்து அதில் கீரை விதை போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பாத்தி எடுத்துட்டு அதில் மாட்டு தொழு உரத்தை தூவி விட்டுட்ருக்கேன். அது தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் மண்ணோடு அது நல்லா கலக்கும், இல்லைன்னா அது மேலால் அப்படியே இருந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டோன்னா ஃபுல்லாக நல்லா மண்ணோட நல்லா கலந்துரும். இதை முடிச்சுட்டு நல்லா அந்த இடத்த சமன்படுத்தணும் இந்த மாதிரி. ஸோ சமப்படுத்திட்டு இதில் நல்லா தூவி விட்டுட்டோன்னா கீரை விதையை அழகாக நல்லா முளைச்சிக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான் இருக்கேன் வீட்டில். ஏன்னா ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல எங்கள் வீட்டிலேருந்து. அங்கே பார்த்தா ஃபார்மில் ஒன்லி எள்ளு மட்டும் வச்சுருந்தாங்க. சரி, எள்ளும் நாட்டு சக்கரையும் இருக்குது, எள்ளு உருண்டை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எள்ளை நல்லா வறுத்துட்ருக்கேன். எள்ளு நல்லா இந்த அளவு பொரியணுங்க. பொரியினப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம நாட்டு சக்கரையோட இல்லை வெல்லத்தோடு அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா அப்புறம் இது உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ நான் நிற்கிற இடம் இது வரைக்கும் யூஸே பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் அதை வெட்டுறோம். அதனால வச்சு வெட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹெவியாக தான் இருக்குங்க. ஆனாலும் சரி வெட்டி அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல நல்லா சின்ன சின்ன பாத்தி போட்டுட்டு இப்போ கீரை விதையை அதில் நான் தூவிட்டுருக்கேன். அது பார்த்து தூவணுங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல அப்படியே நிறைய விழுந்துடும். ஸோ ஒரு இடத்துல நெருக்கமாகவும் ஒரு இடத்துல அப்படியே கீரை ரொம்ப அடர்த்தி இல்லாமல் வளரும். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுறணும். ஸோ அந்த பாத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாத்தியும் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் கீரை விதை தான் போட்டுட்ருக்கேன். இது அரைக்கீரை விதைங்க, அரைக்கீரை விதை போட்டுட்ருக்கேன். போட்டு அதே மாதிரி இதையும் நல்லா இப்படி ப்ளவ் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா இப்படி பண்ணிடணும். இப்போது இதில் நடுவில் கொத்தவரங்காய் செடி வைக்க போகிறோம். ஸோ அதோட விதையை அங்கங்கே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது கீரையோட ஊடு பயிர் மாதிரி நடுவில் நம்ம இதை வச்சிடுறதுங்க. இது மாதிரி வெண்டங்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி செடியெல்லாம் நடுவில் வச்சுருவாங்க. இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. கிச்சன் வந்துட்டேன். இங்கே எள்ளு நல்லா ஆறி போயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி அரிசி உப்புமா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு துவரம்பருப்பு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாதுங்க, பொங்கல் மாதிரி ஆயிடும். ஸோ 3/4 கப்புக்கு ஒரு அரை கை அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பருப்பு ஆட் பண்ணேன். ஸோ மொத்தமாக ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம உடச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு 1-2 உடச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக உடச்சிடக்கூடாது, 1-2 கரகரன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. அது இது மாதிரி சும்மா ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும். மிக்சியில் 1-2 நம்ம ஜீரகத்தையும் மிளகையும் அடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா குரணை மாதிரி அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு குரணையாக இருக்கணும். ரொம்ப பெரிய குரணையாகவும் அரைச்சிட்டு பண்ணலாம். வெளியே பயங்கரமாக மழை வந்துட்டுருக்குங்க. நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த டைமில் நம்ம இந்த அரிசி உப்புமா சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம குரணையாக அரைச்சிட்டோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரக மிளகையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு இதை நம்ம குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் நிறைய இருக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு 3 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் அது போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவு விட்டுக்கோங்க. அதாவது 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டோன்னா நல்லா குழ குழன்னு இருக்கும். உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா
ஒரு 2 கப் அளவுக்கு விட்டுக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெள்ளையாகவே நம்ம உப்புமாவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த எள்ளு நல்லா ஆறி இருக்குது. இந்த உப்புமா ஆகங்காட்டி நம்ம எள்ளு உருண்டையே செஞ்சுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை எடுக்கிறேங்க, உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 கப்பு எள்ளுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 3/4 கப்பு தான் வந்து நம்மளுக்கு எள் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு மேலே நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்களேன், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா இதாகிடுச்சு. இதுக்கு எண்ணெய் நெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே நீங்கள் மிக்சியிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி உருண்டை ரெடி ஆயிரும். இது ஒரு 5 நிமிஷத்தை வேலை தாங்க. அவ்வளோதாங்க. குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு 4 சத்தம் வந்துச்சு. இப்போ எள்ளுருண்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ஆயில் போடாமையே எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவும் போடாமையே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உருண்டை. அது இல்லாமல் இது ரொம்ப கால்சியம் அயன் ரெண்டுமே இருக்குது இதில். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக அரிசி உப்புமா சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப வாசமாக இருக்குது. இதில் வந்து தேவையான இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், எள்ளுருண்டையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகலைங்க, இது ரெண்டும் கடகடன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு ஒயிட் சட்னி அரைக்க போகிறேன். பொட்டுக்கடலை, ரெட் சில்லி, தேங்காய், கருவேப்பிலை அண்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு இதை தாளிச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. மழைலாம் நின்று போயிடுச்சு, நாங்கள் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சுட சுட அரிசி உப்புமா சூப்பராக இருக்குது. இந்த அரிசி உப்புமாவை தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டால் கூட ரொம்ப வாசமாக இருக்குங்க. அது இல்லாமல் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செஞ்சுக்கலாம். நாங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரை எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பக்கத்தில் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் லெவல்லாம் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது நல்ல ஃபிங்கரில் போட்டோன்னே நம்ம ஆக்சிஜன் லெவலும் பல்ஸ் லெவலையும் நல்லா காட்டுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.